ஒரு நாள் ஆபிரகாம் ஈசாக்க கூப்பிடுறாரு, பாப்பா. அதிகாலையில் கூப்பிடுறாரு, ஏர்லி மார்னிங் இல்ல முந்தின நாள் நைட் சொல்றாரு, ஈசாக்கே காலையில நம்ம 2 பேரும் வெளியே போறோம், சரியா? எங்கப்பா? போகும்போது சொல்றேன் வா. காலையில கையை பிடிச்சிட்டு ஜாலியா போறான். அப்பா டூர் கூப்பிட்டு போறாரு. போறான் 3 நாளா போறாங்க. ஒரே ஜாலி சந்தோஷம். போயாச்சு. போரியா மலைக்கு உச்சிக்கு போகும்போது சொல்றாரு, இந்த கட்டையெல்லாம் எடுத்துக்கோ. கட்டையா? எதுக்குப்பா? எடுத்துக்கோ, மேல பலி செலுத்த போறோம். போகும்போது ஆனா சும்மா சின்ன பிள்ளை கேட்டுட்டே போறான். என்ன கேட்டு போறான் தெரியுமா? அப்பா பலிக்கு ஆடுலாம் எங்க? இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து பாரு, வா. மேல கூட்டு போனா நல்ல கட்டையெல்லாம் அடுக்கி பலிபீடத்தை கட்டி விட்டு இவன் கைய காலை கட்டி மேல படுக்க வைக்கிறாரு. இப்ப இவன் வியூல எப்படி இருக்கும்? நமக்கு தான் கர்த்தர் ஆபிரகாமை பலி கொடுக்க சொன்னார். ஆனா அவனுக்கு எங்க அப்பா என்ன பண்றாரு? கைய காலை கட்டி கத்திய ஓங்கிட்டாப்ல. லாஸ்ட் மினிட் என்ன பண்ணிருப்பான் பாருங்க. ஒருவேளை அவன் வியூல அவங்க அப்பா யாரு? இதுக்கு தான் 3 நாள் என்ன கூட்டிட்டு வந்தியா? என்ன 3 நாள் நீ கொடுத்தது காரணம் இதானா? அவன் வியூல அவங்க அப்பா யாரு? மிகப்பெரிய கொடுமைக்காரன். இஸ்மவேல் வியூல அக்கிரமக்காரன். எல்லாம் கிடைச்ச உடனே எங்களை விரட்டி விட்டான் எங்க அப்பா. இவன் வியூல கூட்டிட்டு போய் எங்க அப்பா என்ன வெட்ட பாக்குறான். யோசித்து பாருங்க. 2 பேர் வியூலையும் ஆபிரகாம் ஒரு மோசமான தகப்பன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில அவன் நீதிமான். கர்த்தருடைய பார்வையில அவனை போல விசுவாசத்தின் தகப்பன் ஒருவனும் இல்லை. நான் ஆபிரகாமின் தேவன். கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னா ஒரே விஷயத்துக்கு 2 ஆங்கிள் இருக்குது. 2 விஷயத்தை பார்க்கணும். கர்த்தருடைய பார்வையில பார்க்கணும் எதையுமே. ஏன் பார்வையில கர்த்தர் செய்யறது பல நேரங்களிலே அவர் எனக்கு தகப்பன். பல நேரத்துல கர்த்தர் எனக்கு செய்யறது எனக்கு தீமையாய் தோணுகிறது. ஏன் இப்படி பண்றாரு? ஏன் இந்த மாதிரி சொல்ற? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் தகப்பனிடத்துல தீமை என்பது கிடையவே கிடையாது. என் தகப்பன் எனக்கு செய்யற எந்த ஒரு காரியத்திலும் எனக்குத்தான் நன்மை இருக்குமே ஒழிய ஒரு நாளும் எனக்கு அதில் தீமை இருக்கவே வாய்ப்பே கிடையாது.